காஷ்மீர் ரியாசி, கதுவா, தோடா பகுதியில் அடுத்தடுத்து பயங்கரவாதிகளின் தாக்குதல் நடந்தது. இதுகுறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி தீவிர ஆலோசனை செய்தார். பயங்கரவாதிகளை ஒடுக்க முழு சக்தியை காட்ட வேண்டும், கூடுதல் படைகளை குவிக்க வேண்டும் என மோடி உத்தரவிட்டார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துதல் மற்றும் ராணுவத்துறையை நவீனமயமாக்கல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என உறுதியளித்தார். அதிநவீன ஆயுதங்கள் தங்களிடம் உள்ளன, பாதுகாப்பு படை வீரர்கள் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளனர் என கூறினார். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் காயமடைந்த 6 இந்தியர்களை மத்திய இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். 6 இந்தியர்களை சந்தித்த புகைப்படத்தை எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த கீர்த்தி வர்தன் சிங், பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும், அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என பதிவிட்டுள்ளார். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்த மற்றும் படுகாயமடைந்த தமிழர்களின் குடும்பத்தினருக்கு உதவுவது தொடர்பாக அயலக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் துறை அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். முதல்வர் ஸ்டாலினை இன்று காலை அவரது வீட்டில் சந்தித்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் தற்போதைய நிலவரம் குறித்து எடுத்துரைத்தனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் குறித்த விவரங்கள் கிடைத்த பிறகு அவர்களது உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. காயமடைந்த தமிழர்கள் குறித்த விவரங்களை கண்டறிந்த பிறகு அவர்களது சிகிச்சைகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அயலக தமிழர் நலத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் குளறுபடி நடந்துள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் மாணவர்கள் சார்பில் பொதுநலன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது என்டிஏ சார்பில் சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. நேர பற்றாக்குறை காரணமாக 1563 பேருக்கு வழங்கிய கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படும். சர்ச்சைக்குரிய 6 தேர்வு மையங்களில் வரும் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என தெரிவித்தது. 30ஆம் தேதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என என்டிஏ கூறியது. நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியது மட்டும் பிரச்சினை இல்லை, பல முறைகேடுகள் நடந்துள்ளன, வினாத்தாள் கசிந்துள்ளன, அதிக ஊழல் நடந்துள்ளது. பிரதமர் மோடி அரசின் நடவடிக்கையால் நீட் தேர்வு எழுதிய 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது என காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பொறுப்பேற்றதும் முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜூன் 22இல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் புதுதில்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பாஜ ஆட்சியை தக்கவைத்தது. முதல்வராக பெமா காண்டு 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். துணை முதல்வராக சோனா மேயின் பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவிரி நீரில் தமிழகத்தின் பங்கை பெற்றுத்தர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை முதல்வர் ஸ்டாலின் மொத்தமாக அடகு வைத்திருக்கிறார் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 16 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு சிஐடி கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் தாடேப்பள்ளியில் உள்ள ஜெகன்மோகன் வீட்டில் எம்எல்சிக்களுடன் ஜெகன்மோகன் ஆலோசனை நடத்தினார். மாநிலத்தில் தற்போது பாரதிய ஜனதா, தெலுங்கு தேசம், ஜனசேனா கூட்டணி அரசின் ஹனிமூன் காலம். கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பார்ப்போம், 5 ஆண்டுகள் மக்களுடன் இருப்போம் என ஜெகன்மோகன் பேசினார். மராட்டிய மாநிலம் நாக்பூர் அருகே உள்ள தாம்னா என்ற கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான வெடிப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. பணியில் ஈடுபட்டிருந்த 5 தொழிலாளர்கள் பலியானார்கள். நாக்பூர் போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பஸ்களை வரும் 17ஆம் தேதி வரை இயக்க அவகாசம் அளித்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பஸ்களை தமிழகத்தில் இயக்குவதற்கான கெடு நாளையுடன் முடிவடையும் நிலையில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. குவைத் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தை 965655052246 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும், இந்தியாவிற்குள் 918003093793 என்ற எண்ணிலும், வெளிநாடு எண்ணில் 9180099000 அல்லது 918069009901 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் 42 பேர் இறந்த நிலையில் அவர்களில் 19 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது.
இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கேரள அரசு அச்சம் தெரிவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சமும் நிவாரண நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பஸ்கள் நாளை முதல் இயங்க அனுமதி கிடையாது என்று போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. தடையை மீறி இயங்கும் ஆம்னி பஸ்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவறையில் இருந்து விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றும் 4 பேருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்பகுதியில் அனைத்து வீடுகளுக்கும் சோப் பீட் மற்றும் பாதுகாப்பான வகையில் கழிவுநீர் வெளியேறுவதற்கான நடவடிக்கையில் பொதுப்பணித்துறையினர் இறங்கியுள்ளனர். புதன்கிழமை ஆந்திர முதல்வராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு இன்று முதல்வர் அலுவலகம் சென்றார். அங்கு சாமி கும்பிட்ட பிறகு முதல்வர் சீட்டில் உட்கார்ந்தார். முறைப்படி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக அவர் திருப்பதி கோயிலிலும் வழிபாடு நடத்தினார். நீட் தேர்வு குளறுபடி வழக்கில் என்டிஏ மற்றும் சுப்ரீம் கோர்ட் முடிவுகளை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி முடிவு செய்து பின்னர் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மாநிலத்தில் அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் கல்வி நிறுவனங்களுக்கான பேருந்துகளும் விபத்துக்கு உட்படாத வகையில் இயக்கப்பட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு தமிழக அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பின்னர் பேசிய அவர், ஆட்டை வெட்டுவது போல தன்னை வெட்டுவதாக தெரிவித்து வருகின்றனர். ஆட்டை வெட்டுவது வேறு, ஆட்டில் அண்ணாமலை புகைப்படத்தை மாட்டி வெட்டுவது வேறு. அவர்களுக்கு அரசியல் களத்தில் மோத துப்பில்லை என முருகானந்தம் தெரிவித்தார். நீட் தேர்வு மையத்தில் நடந்த குளறுபடி குறித்து முதல்வர் அலுவலகத்திற்கு எடுத்து சொல்லி உள்ளோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது திமுக கொள்கை. முற்றிலுமாக நீட் தேர்வு நிறுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை முதல்வர் செய்து வருகிறார் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள், அதனால் உருவான வேலைவாய்ப்பு விவரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி முதலீடுகள் தேடி வரும் மாநிலமாக தமிழகத்தை மாற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி திமுக சார்பில் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடி எம்பி ஜெகத் ரட்சகன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுவில் அமைச்சர்கள் நேரு, வேலு, பன்னீர்செல்வம், சக்கரபாணி, அன்பரசன், சிவசங்கர், கணேசன், அன்பில் மகேஷ், லட்சுமணன் எம்எல்ஏ ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் அமைச்சர் மஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை. வகுப்புவாத அரசியலுக்கு முதல் முறை மாற்று சித்தாந்தத்தை இந்த மண்ணுக்கு சொன்னவர் ராகுல் என்கிற அந்த தலைவர்தான். வேறு எந்த காங்கிரஸ்காரரும் பேசவில்லை. நாம் சமூக நீதியே பேசவில்லை. 60 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நாம் ஆட்சி கட்டிலில் இல்லை என்றால் அதற்கு காரணம் சமூக நீதி என்ற முன்னேற்பாட்டை எடுக்க தவறிவிட்டோம் என மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மோடி 3வது முறை பதவியேற்ற நிலையில் தோவலும் 3வது முறையாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமரின் முதன்மை செயலாளராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் பி.கே. மிஸ்ராவும் பிஎம் ஆபீஸில் மோடி ஆலோசகர்களாக அமித் காரே, தருண் கபூரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 2 பேரின் பதவியும் அரசு செயலர் அந்தஸ்து பெற்றது. நீட் முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது மட்டுமே பிரச்சினை கிடையாது. இது தவிர பல்வேறு முறைகேடுகளும், வினாத்தாள் கசிவுகளும், ஊழல்களும் நடந்துள்ளன என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இன்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அனைத்து பள்ளிகளிலும் தினமும் காலை இந்திய தேசிய கீதம் பாடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நிதின் கட்கரி முன்னாள் பாஜக தலைவர் அத்வானியை டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது அத்வானி காலில் விழுந்து ஆசி பெற்றார். ஒடிசாவில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள முதல்வர் மோகன் சரண் மாஜி தலைமையிலான பாஜக அரசு இன்று பூரி ஜெகநாதர் கோயிலின் அனைத்து கதவுகளையும் 4 ஆண்டுகளுக்கு பின் திறந்துள்ளது. இதன் மூலம் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது. அரசியலை விட சினிமா துறையில் பணியாற்றுவது எளிது என்று பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். மருத்துவர்களைப் போன்று இதுவும் கடினமான வாழ்க்கை. பிரச்சினை உள்ளவர்கள் மட்டுமே அரசியல்வாதிகளை பார்க்க வருவார்கள். படம் பார்க்க போனால் நிம்மதியாக இருக்கும். ஆனால் அரசியல் அப்படியல்ல என்றும் கூறினார். 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போக்சோ வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு எடியூரப்பாவுக்கு சிஐடி நேற்று சம்மன் அனுப்பினர்.
இதற்கிடையே எடியூரப்பா தனது வழக்கறிஞர்கள் மூலம் சிஐடி முன் ஆஜராக 1 வாரம் அவகாசம் கோரியுள்ளார். மேலும் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அம்மாநில ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டுவர இந்திய விமானப்படையின் விமானம் குவைத்திற்கு செல்கிறது. ஒரே விமானத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் அனைவரின் உடல்களையும் கொண்டுவரும் விதமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பப்புவா நியூ கினியாவில் எங்கா என்ற பகுதியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. சுமார் 2000 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரோடு மண்ணில் புதைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பப்புவா நியூ கினியா மக்களுக்காக இந்திய அரசு சார்பில் 8,35,00,000 ரூபாய் அளவிலான நிவாரண உதவிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முஸ்லிம்களுக்கு மெக்கா, கிறிஸ்தவர்களுக்கு வாட்டிகன் நகரம் என்பதைப் போல இந்துக்களுக்கு திருப்பதி என்பதை கொண்டு வருவேன் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். திருப்பதி தேவஸ்தானத்தில் பல முறைகேடுகள் நடந்துள்ளன. பிரசாதமும் தரத்தை இழந்துள்ளது. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். G7 மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு இத்தாலி அழைப்பு விடுத்தது. அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இன்று இத்தாலி செல்கிறார். மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் பற்றியும் அதனால் உலக நாடுகளில் ஏற்படும் தாக்கம் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடி செல்லும் முதல் வெளிநாட்டு பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக நேற்று பதவியேற்றார். தனது மகனும் அமைச்சருமான லோகேஷ் மற்றும் குடும்பத்தினருடன் திருப்பதி சென்றார். இன்று காலை வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் வழியாக சென்று ஏழுமலையானை வழிபட்டார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டம் பெஹ்தா ஹாஜிபூர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 7 மாத குழந்தை உள்பட 5 பேர் பலியானார்கள். காயமடைந்த ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய 4 பயங்கரவாதிகளின் புகைப்படத்தை காஷ்மீர் போலீசார் வெளியிட்டனர். இவர்கள் பற்றிய விவரம் தருபவர்கள் அல்லது கைது செய்பவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். தில்லியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஹிமாச்சலில் இருந்து அனுப்பிய தண்ணீர் எங்கே சென்றது? அரசுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீர் லாரி மாஃபியாக்களுக்கு மட்டும் எப்படி தண்ணீர் கிடைக்கிறது என கேள்வி எழுப்பினர். இந்த பிரச்சனையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் ஸ்ரீநகரில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் போருகடா அனில் அலுவலகம் உள்ளது. ஆந்திர சட்டசபை தேர்தலில் YSR காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தும் சந்திரபாபு பவன் கல்யாணை ஆதரித்தும் பேசி வந்தார். இந்நிலையில் அவரது அலுவலகத்துக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா, ஆந்திரா, கோவா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை நோக்கி நகர்கிறது. அதனால் வரும் நாட்களில் வட மாநிலங்களில் பருவமழை கொட்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் ஆணி பெருந்தேர் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை சாக்கை உய்யவந்தம்மன் கோவில் ஆணி விழா விமரிசையாக நடந்தது. புதுவையில் விநாயகர் கோவிலில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்து அலகு குத்தி காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு புனித அந்தோனியார் ஆலய 92வது ஆண்டு தேர் பவனி விமர்சையாக நடந்தது. திருப்பலியினை ஆலய பங்குத்தந்தை சியோன் தர்மராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தை லூர்து சேவியர் ஆகியோர் நடத்தி வைத்தனர். திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோனியாரை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கங்கையம்மன் கோயிலில் அம்மன் மற்றும் ஊருக்கு திருஷ்டி கழிக்கும் வகையில் மனித எலும்புக்கூட்டை வைத்து திருஷ்டி கழிக்கும் வினோத பூஜை நடந்தது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு முகத்தில் விபூதி பூசிக்கொண்டு கருப்பு புடவை அணிந்து கொண்டனர். காட்டேரி உருவம் கொண்ட ஒரு நபரிடம் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி அம்மனை வழிபட்டனர். திருச்சி மார்சிங்பேட்டை சர்ச் அந்தோனியார் கோயில் தேர்விழா விமர்சையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் மரியன்னை, அந்தோனியார், சூசையப்பர், செபஸ்தியார், காவல் சம்மனசு ஆகிய சொரூபங்களுடன் தேர்பவனி நடந்தது.
சென்னை கோவிலம்பாக்கம் சுண்ணாம்புகுளத்தூர் பகுதியில் உள்ள ஆகாச மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மேலக்கொடுமலூர் ஊராட்சி அலுவலகம் 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது. கோவிட் காலத்தில் உயிரை பணயம் வைத்து சுகாதார பணியில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் கட்டிடத்தை திறந்து வைத்தனர். தூய்மைப் பணியாளர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி கிராம மக்கள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். விழுப்புரத்தில் திமுக அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், பொன்முடி ஆதரவாளர்களிடையேயான உட்கட்சி பூசல் பூதாகரமாகியது. மஸ்தானின் மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கும் அளவுக்கு சென்றது. இது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதி திமுக தேர்தல் பணிக்குழுவிலும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரான மஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை. விரைவில் மஸ்தானின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் நாளை முதல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை சந்தித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கால அவகாசம் கேட்டு கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்த 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ளனர் என்பதால் கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மும்பையின் மலாட் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் எம்ஓ ஐஸ்கிரீம் கம்பெனியின் ஆப் மூலம் கோன் ஐஸ் ஆர்டர் செய்தார். சாப்பிட்டபோது ஐஸ்கிரீமில் துண்டிக்கப்பட்ட மனித விரல் ஒன்று இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே மலாட் போலீசில் புகார் அளித்தார். எம்ஓ ஐஸ்கிரீம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறோம் என போலீசார் தெரிவித்தனர். கெஜ்ரிவாலை சிறையில் டெல்லி அமைச்சர் அதிஷி சந்தித்தார். அமைச்சரிடம் குடிநீர், மின்சாரம் சப்ளை பற்றி கெஜ்ரிவால் கேட்டதாகவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கவும் சொன்னதாகவும் அதிஷி சொன்னார். எம்எல்ஏக்களை ஏரியா விசிட் போகும்படியும் அறிவுறுத்தினார் என கூறினார். தென்காசி அடுத்த ஈனாவிலக்கு பகுதியில் தென்காசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்ற பஸ் மீது கேரள மண் லாரி மோதியது. சம்பவ இடத்திலேயே பஸ் கவிழ்ந்து 2 பெண், 4 வயது சிறுவன் இறந்தனர். 20க்கும் அதிகமானோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லாரி பிரேக் பிடிக்காமல் பஸ் மீது மோதியது தெரியவந்தது. சென்னை மாநகராட்சியில் தெருநாய்களை கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. கணக்கெடுப்பிற்கு பிறகு நாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணி துவங்கும் என மேயர் பிரியா கூறினார். நாய்களை வளர்ப்போர் மாநகராட்சியிடம் உரிமம் பெற்றுக் கொள்ள வேண்டும். உரிமம் பெற 50 ரூபாய்தான் கட்டணம் என்றும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகைக்கு செம்மறி ஆடுகளின் வரத்தும் விலையும் அதிகமாக இருந்தது. 5 மணி நேரத்தில் 3,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் விற்று தீர்ந்தன. சென்னை ஹைகோர்ட்டில் வேலை பார்த்த வக்கீல் கௌதமை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி ஹைகோர்ட் வக்கீல்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் வக்கீல்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மோகனகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். சென்னையின் பிரதான பகுதிகளில் 90% மழைநீர் வடிகால் பணி நிறைவடைந்துள்ளன. கடந்த ஆண்டு தண்ணீர் தேங்கிய இடங்களை கண்டறிந்து மீண்டும் தண்ணீர் தேங்காதவாறு மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடி பெரிய மந்தை குளத்தில் 20 வருடங்களுக்கு பிறகு மத நல்லிணக்க மீன்பிடி விழா நடந்தது. 1 கிலோ முதல் 25 கிலோ வரையிலான ஜிலேபி, கட்லா, ரோகு, மீசை விரா உள்ளிட்ட மீன்களை பிடித்து சென்றனர். தேனியில் ஊதியம் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். நகராட்சி ஆணையர் ஊதியம் வழங்குவதாகவும் ஓய்வூதியம் வழங்குவது குறித்து ஒப்பந்த நிறுவனத்திடம் எடுத்துரைக்கிறேன் என கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சிறையில் சவுக்கு சங்கருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துதல் கொடுமைகள் நடைபெறுவதை கண்டித்து 2 நாட்கள் சவுக்கு சங்கர் சிறையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் என சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள பள்ளி முன்பு வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி தரக் கோரி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நகராட்சி தலைவர் குமார், கமிஷனர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட காந்தி நகரில் உள்ள நடுநிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவரில் காந்தி, காமராஜர், எம்ஜிஆர் படத்தை சுவற்றில் வரைந்துள்ளனர். தலைவர்கள் படத்தை மறைத்து தனியார் ஷூக்கடை விளம்பர போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜ கூட்டணியில் உள்ள பாமக போட்டியிடுவது குறித்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாம நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
குவைத் நாட்டில் மாங்காப் என்ற பகுதியில் இந்திய தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. 40க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். இந்நிலையில் அந்த கம்பெனியில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய தங்களது மகன் ரிச்சர்ட் ராய் என்பவரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. மகனை பத்திரமாக மீட்டு தாருங்கள் என அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அடுத்த மேட்டுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவருடைய பசுமாடு நேற்று இரவு 100 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. இரவு நேரம் என்பதால் திருக்கோவிலூர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பசுமாட்டை உயிருடன் மீட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி குடிமைப் பொருள் வழங்கல் துறை தலைமை அலுவலகத்தில் லோக்சபா தேர்தலுக்கு முன் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி, கார்டு மாற்றும் பணிகள் நிறுத்தப்பட்டது. தேர்தல் முடிந்த பின்னும் இந்த பணிகள் தொடங்கவில்லை. இந்த பணிகளை மீண்டும் தொடங்க கோரி குடிமைப் பொருள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை எம்எல்ஏ நேரு ஆர்ப்பாட்டம் செய்தார். திருவாரூரில் தக்காளி, பீன்ஸ், அவரைக்காய், காலிஃபிளவர் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிக அளவு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 30 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த தக்காளி தற்பொழுது கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பீன்ஸ் 130 ரூபாய்க்கும் 1 கிலோ அவரைக்காய் 120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. குற்றாலம் மெயின் அருவியில் இன்று காலை சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அருவியின் மேல் பகுதியில் இருந்து நீருடன் சேர்ந்து 8 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று வந்து விழுந்தது. குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓடினர். தென்காசி தீயணைப்பு துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது 9.5 வயது மகன் ஐஸ்வர்யன். 5ஆம் வகுப்பு படிக்கும் ஐஸ்வர்யன் கீபோர்ட் மியூசிக் வாசிப்பதில் 8 கிரேடுகளை முடித்து சான்றிதழ் பெற்றுள்ளார். இந்த சாதனையை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தினர் அங்கீகரித்தனர். ஐஸ்வர்யனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தமிழக பாரதிய ஜனதா பிரமுகர் லோகநாதன் இல்ல திருமண வரவேற்பு சென்னை திருவேற்காட்டில் உள்ள ஒரு மண்டபத்தில் நடந்தது. இதில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அண்ணாமலையை பாரதிய ஜனதா தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டனர். செல்ஃபி எடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நுழைவு வாயிலில் இருந்து மேடைக்கு வருவதற்கே அண்ணாமலைக்கு 20 நிமிடங்களுக்கு மேல் ஆனது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக ரூபாய் 481 கோடி செலவில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு துவங்கிய பால பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வர தயாராகியுள்ளது. இந்த பாலம் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. பாலத்தை விரைவில் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த வாரம் இன்ஸ்டாகிராமில் கொம்பன் ஜெகன் டீம் என்ற முகவரியில் திருச்சி எஸ்பி வருண்குமார் புகைப்படத்தை பகிர்ந்து அதில் விரைவில் தலைகள் சிதறும் என பதிவிட்டு பகிர்ந்திருந்தனர். இது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் கலவரங்களை தூண்டும் விதத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. தனிப்படை அமைத்து 3 இளம் சிறார்களை போலீசார் பிடித்தனர். சிறார்கள் அவர்களது பெற்றோர்களையும் எஸ்பி அழைத்து அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார். தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அருகே குறிச்சியில் டீ குடிக்க சென்ற விவசாயி சிவசாமி என்பவர் மீது தனியார் பால் வண்டி மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே சிவசாமி பலியானார். பந்தநல்லூர் போலீசார் விசாரிக்கின்றனர். முல்லை பெரியாறு அணையில் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் தலைமையிலான மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். மதகுகளின் இயக்கம் சரிபார்த்தல், அணையின் பலத்தை நிரூபிக்கும் சுரங்க கசிவு நீரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. ஆலோசனை கூட்டமும் நடந்தது. தமிழகத்தில் விஏஓ, தட்டச்சர் உட்பட 6244 பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் கடந்த 9ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடந்தது. மாநிலம் முழுதும் 16 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வுக்காக சில மாவட்ட மையங்களில் வழங்கப்பட்ட வினாத்தாள்கள் சரியாக அச்சிடப்படாமல் இருந்ததாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வினாத்தாளில் எழுத்துகள் சரியாக தெரியாமல் மிகவும் மங்கலாக இருந்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு செல்லாமல் நேரடியாக ஊட்டிக்கு செல்லும் வகையில் புதிதாக 400 கோடி ரூபாய் மதிப்பில் 20.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அமைக்கப்படும் இந்த மாற்றுச்சாலை பணி 80% நிறைவு பெற்றுள்ளது. விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆயுத பூஜை அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளியன்றும் அதற்கு மறுநாள் விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நேற்று காலை 8 மணிக்கு துவங்கியது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய விரைவு ரயில்களின் டிக்கெட்டுகள் 20 நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. கோவை தடாகம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள செங்கல் சூளை அருகே 10 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று கிடந்தது. வனத்துறை ஊழியர்களும் பாம்புபிடி வீரர் விக்னேஷ் ஆகியோர் மலைப்பாம்பை பிடித்து மாங்கரை வனப்பகுதியில் விடுவித்தனர். சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த வக்கீல் பிரேம்குமார்
தனது நண்பர்கள் சரத்குமார் உள்ளிட்ட 13 பேருடன் புளியந்தோப்பில் உள்ள ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டார். கடை ஊழியர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. பிரேம்குமார், சரத்குமார் உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ராசையா மாமூல் தர மறுத்த ஆட்டோ டிரைவர் முரளியை தாக்கினார். ஆத்திரமடைந்த முரளி தனது நண்பர்களுடன் சேர்ந்து ராசையாவை வெட்டி கொலை செய்தார். கொலையாளிகளை கைது செய்த போலீசார் விசாரிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் தனியார் ஹாஸ்பிட்டலில் உடல்நலக் குறைவால் இறந்தார். தவறான சிகிச்சையால் அவர் இறந்ததாக கூறி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகேஷின் தாயார் விஜயா போலீசார் முன்னிலையில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூரைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர்கள் விக்னேஷ், சீனி இருவரும் 2 வீலரில் காரைக்குடி சாலையில் வரும்போது பேரூராட்சி அருகே தங்க செயின் கீழே கிடந்தது. நகையை எடுத்து திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர். அதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் என கூறப்படுகிறது. ஆட்டோ டிரைவர்களை ஸ்டேஷன் எஸ்ஐ பாலகிருஷ்ணன் பாராட்டி வாழ்த்தி அனுப்பி வைத்தார். தர்மபுரி மாவட்டம் தாசம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி முன்பாக பெருமாள், குமுதா ஆகியோரின் 16 வயது மகன் யாதவன் முகம் சிதைக்கப்பட்டு சடலமாக கிடந்தான். கணவருடன் குமுதா கோபித்துக் கொண்டு தனது தாய்வழி உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாகரம் போலீசார் விசாரிக்கின்றனர். குவைத்தில் மட்டும் கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு காரணங்களால் 1400 இந்தியர்கள் இறந்துள்ளனர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2022ஆம் ஆண்டு 731 இந்தியர்களும் 2023இல் 708 இந்தியர்களும் குவைத்தில் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்கப் போவதில்லை என சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் பின் அப்துல் ஆசிஸ் அல் சவுத் தெரிவித்துள்ளார். ஹஜ் யாத்திரை பணிகளை கவனிக்க வேண்டியிருப்பதால் மாநாட்டில் தன்னால் பங்கேற்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் இன்று அதிகாலையில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடற்கரையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவானதாக இந்தோனேஷியாவின் வானிலை மற்றும் காலநிலை புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குவைத் அடுக்குமாடி குடியிருப்பின் பிளாக் 4 தரைத்தளத்தில் சமையல் அறையில் தீ விபத்து ஏற்பட்டு அங்குள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது. தரைத்தளம் முழுவதும் தீப்பிடித்து கட்டிடங்களுக்கும் பரவியது. தொழிலாளர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துள்ளனர். சுதாரிப்பதற்குள் தீ மற்றும் கரும்புகை சூழ்ந்து தீக்காயம் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலியாகியுள்ளனர். சிலர் ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பினர். ஒரு சிலர் கீழே குதித்ததில் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் இத்தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூயார்க்கில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா, அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சூரியகுமார் யாதவ் 49 பந்துகளில் அரை சதம் அடித்து வெற்றிக்கு வித்திட்டார். இதன் மூலம் T20 உலகக்கோப்பையில் மெதுவாக அரை சதம் அடித்தவர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 149 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 136 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்த வெற்றியின் மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி தகுதி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் இந்தியா, அமெரிக்கா அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த அமெரிக்க அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 110 ரன்கள் எடுத்தது. 111 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 18.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 111 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே அயர்லாந்து, பாகிஸ்தான் அணிகளை வென்ற இந்திய அணி அமெரிக்காவையும் வீழ்த்தியதால் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. தனுஷ் நடித்த ஜகமே தந்திரம் படத்தில் நடித்தவர் மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ். தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா நடிப்பில் உருவாகி வரும் தக் லைஃப் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். சில நாட்களுக்கு முன் இந்த படத்தில் ஹெலிகாப்டரில் வைத்து ஒரு ஆக்ஷன் காட்சி படமாக்கப்பட்டது. எதிர்பாராத விதமாக ஜோஜு ஜார்ஜ் தவறி விழுந்ததில் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதற்கான சிகிச்சை எடுத்து தற்போது ஓய்வில் உள்ளார் ஜோஜு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வரை நடித்துவிட்ட சமந்தா தசை அழற்சி நோய் பாதிப்பிற்கு பின் தேர்ந்தெடுத்த படங்களில் மட்டுமே நடிக்கிறார். தற்போது 2 படங்களில் நடித்து வரும் அவர் மலையாளத்தில் மம்முட்டியை வைத்து கௌதம் மேனன் இயக்கும் படத்தில் நாயகியாக அறிமுகமாகிறார். முன்னதாக இதில் நயன்தாரா நடிப்பதாக இருந்தது. அவர் நடிக்க மறுத்ததால் சமந்தா நடிக்கிறார். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் புஷ்பா. இதன் 2ஆம் பாகம் இதே கூட்டணியில் உருவாகியுள்ளது. ஆகஸ்ட் 15இல் படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர்.
ஆனால் படப்பணிகள் முடிய தாமதமாகும் என தெரிகிறது. இதனால் வெளியீடு தள்ளிப்போகும் என டோலிவுட்டில் பேசி வருகிறார்கள். ஸ்டார் படத்திற்கு பின் பிளடி பெக்கர் மற்றும் கிஸ் ஆகிய 2 படங்களில் நடித்து முடித்துள்ளார் கவின். இது தவிர புதுமுக இயக்குனர் விக்ரமணன் அசோகன் இயக்கத்தில் மாஸ்க் என்ற படத்தில் கவின் நடிக்கிறார். நாயகியாக ஆண்ட்ரியா நடிக்கிறார். ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறார். கடந்த மாதம் படப்பூஜை நடந்த நிலையில் சென்னையில் நேற்று முதல் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, மோகன் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவாகி வரும் படம் தி கோட். இதில் மறைந்த நடிகர் விஜயகாந்தை AI தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வந்துள்ளனர். இது பற்றி விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கூறுகையில், அப்பா வரும் காட்சி 1 நிமிடம் இடம்பெறுகிறது. முக்கியமான தருணத்தில் அவர் வருகிறார் என்றார். சந்தான பாரதி இயக்கத்தில் 1991 வெளிவந்த படம் குணா. கமல், ரோஷினி, ரேகா உள்ளிட்டோர் நடித்தனர். இளையராஜா இசையமைத்தார். அப்போது கொண்டாடப்படாத இந்த படம் இப்போதுள்ள ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. அதிலும் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமேல் பாய்ஸ் படத்திற்கு பின் இந்த படம் மீது ரசிகர்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது. சமீப காலமாக பழைய படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வரும் சூழலில் குணா படமும் டிஜிட்டலுக்கு மாற்றப்பட்டு வரும் ஜூன் 21 ரீரிலீஸ் ஆகிறது.